Hi students, welcome to this video. Higher Secondary Second Year Physics Volume 1, Unit 4 Electromagnetic Induction and Alternating Current. In this video, we are going to discuss Faraday's second experiment. Already first experiment discuss பண்ணிட்டோம். ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரே ஒரு காயில் மட்டும் இருந்தது, ஒரு கேல்னோமீட்டர் மேக்னெட்டை நம்ம மூவ் பண்ணுறோம், அந்த மாதிரி தான் அனலைஸ் பண்ணோம். ஆனால் இங்கே செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வி ஆர் இன் நீட் ஆஃப் டூ காயில்ஸ். ஒன் காயில் இஸ் கால்டு ப்ரைமரி காயில் அண்ட் அனதர் ஒன் இஸ் கால்டு செகண்டரி காயில். இப்போ அது ரிலேட்டடாக ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. கன்சிடர் டூ க்ளோஸ்டு சர்க்யூட் ஆர் ஷோன் இன் ஃபிகர். The circuit consisting of a coil P, a battery B, and a key K is called primary circuit, while the circuit with the coil S and a galvanometer G is known as secondary circuit. இப்போது பி அப்படின்றது ப்ரைமரி காயில், அதோட ஒரு பேட்ரி ஒரு கீயை கனெக்ட் பண்ணியிருக்கோம். எஸ்ன்றது ஒரு செகண்டரி காயில், அந்த செகண்டரி காயிலோட ஒரு கேல்னோமீட்டரை மட்டும்தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த சர்க்யூட்டில் செகண்டரி சர்க்யூட்டில் பேட்ரி கிடையாது. The coils P and S are kept at rest in close proximity with the ரெஸ்பெக்ட் டு ஒன் அனதர். ரெண்டையுமே பக்கத்தில் வச்சுக்கணும், பி காயிலையும் எஸ் காயிலையும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா, ப்ரைமரி சர்க்யூட்டில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். இஃப் த ப்ரைமரி சர்க்யூட் இஸ் க்ளோஸ்டு, எலக்ட்ரிக் கரண்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ளோயிங் இன் த primary circuit. So at that time the galvanometer shows some momentary deflection. galvanometer எந்த சர்க்யூட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த galvanometer வந்து செகண்டரி சர்க்யூட்டில் இருக்குது. அப்போ செகண்டரி சர்க்யூட்டில் நம்ம பார்க்கும்போது அந்த செகண்டரி சர்க்யூட்டில் கேல்வனோமீட்டரில் எப்படி வந்து அந்த டிஃப்ளெக்ஷன் வந்தது அப்படின்னு சொன்னால், ப்ரைமரி சர்க்யூட்டில் கரண்ட்டு வந்து நம்ம ப்ரைமரி சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணுறோம். அப்போ ப்ரைமரி சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணும்போது ப்ரைமரி சர்க்யூட்டில் கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸிங் கரண்ட் அப்படின்னா இட் இன்க்ரீசஸ் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆல்சோ. அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த சேஞ்ச் ஏற்படுது. இதில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் நம்ம ஃபெரடேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, வெந்தவர் தெர் இஸ் அ சேஞ்ச் இன் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஏ கரண்ட் இஸ் இன்டியூஸ்டு. எப்பெல்லாம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் இருக்கோ அப்போல்லாம் வந்து கரண்ட் இன்டியூஸ் ஆகும். அப்போ ப்ரைமரி சர்க்யூட் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே இந்த செகண்டரி சர்க்யூட் இருக்குது. அப்போ ப்ரைமரி சர்க்யூட்டில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த செகண்டரி சர்க்யூட்டில் கரண்ட் இன்டியூஸ் ஆகுது. அந்த இன்டியூஸ் ஆன கரண்ட்டுனால தான் கேல்வனோமீட்டரில் டிஃப்ளெக்ஷனை பார்க்குறோம். இப்போ இன்க்ரீஸிங் கரண்ட் ப்ரைமரி சர்க்யூட்டில் அப்படி இருந்தால் செகண்டரி சர்க்யூட்டில் கேல்வனோமீட்டரில் ரைட் டிஃப்ளெக்ஷனை நம்ம பார்க்க முடியும். அதுதான் இப்போ ஏ டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஏ டயக்ராமில் ஐபின்றது ப்ரைமரி கரண்ட், ஐஎஸ் அப்படின்றது செகண்டரி கரண்ட். இப்போ இந்த ஏ டயக்ராமில் நம்ம என்ன பார்க்குறோம், ரைட் டிஃப்ளெக்ஷனை பார்க்குறோம் கேல்வனோமீட்டரில். இது வந்து இன்க்ரீஸிங் கரண்ட்டுக்கு. இப்போ வந்து ப்ரைமரி சர்க்யூட்டில் வந்து கரண்ட்டு போயிருக்கு, ஐபின்ற கரண்ட்டு போயிருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன பார்க்குறோன்னா பி டயக்ராம். பி டயக்ராமில் டிக்ரீஸிங் கரண்ட் அப்படின்னா இந்த சர்க்யூட்டை இஃப் த ப்ரைமரி சர்க்யூட் இஸ் ப்ரோக்கன், அப்போ கீக்கேயே வந்து ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணால் கரண்ட்டு ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும்போது சடனாக அது வந்து என்ன ஆகுது, குறைய ஆரம்பிக்குது. அதுதான் டிக்ரீஸிங் கரண்ட். அப்போ கரண்ட்டு டிக்ரீஸ் ஆகும்போது இம்மீடியட்டாக மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்லையும் சேஞ்ச் இருக்கும். அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் வந்து சேஞ்ச் ப்ரைமரி காயிலில் இருந்தால் பக்கத்தில் இருக்க செகண்டரி காயிலில் கரண்ட் இன்டியூஸ் ஆகும். அந்த இன்டியூஸ் ஆகிற கரண்ட்டுனால கேல்வனோமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் இருக்கும். இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா, பி டயக்ராமில் டிக்ரீஸிங் கரண்ட் ப்ரைமரி காயிலில் இருந்தால் நம்ம வந்து செகண்டரி சர்க்யூட்டில் கேல்வனோமீட்டரில் லெஃப்ட் டிஃப்ளெக்ஷனை பார்க்குறோம். ஓகேவா? இப்போ டிக்ரீஸிங் கரண்ட்டுனா லெஃப்ட் டிஃப்ளெக்ஷன். ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஒன்று கரண்ட் இன்க்ரீஸ் ஆனால் ரைட் டிஃப்ளெக்ஷன், இன்னொன்று வந்து கரண்ட் டிக்ரீஸ் ஆனால் லெஃப்ட் டிஃப்ளெக்ஷன். இப்போ ப்ரைமரி சர்க்யூட்டில் கரண்ட்டு ஸ்டெடியாக போயிட்டே இருக்குது. அப்போ கரண்ட்டு ஸ்டெடியாக போகுதுன்னா தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் கரண்ட், கரண்ட் ஸ்டெடி ஃப்ளோவில் இருக்குது. கரண்ட் ஸ்டெடி ஃப்ளோவில் இருந்தால் செகண்டரி சர்க்யூட்டில் கேல்வனோமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் இருக்காதுன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ அதுதான் வந்து நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்க்குறோம். இதுதான் ஃபேரடேஸோட செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஃப்ரம் த observation it is concluded that whenever the electric current in the primary circuit changes the galvanometer shows a deflection. அதுதான் ப்ரைமரி சர்க்யூட்டில் கரண்ட்டு சேஞ்ச் ஆனால் நம்ம செகண்டரி சர்க்யூட்டில் கேல்வனோமீட்டரில் டிஃப்ளெக்ஷனை பார்க்க முடியும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, அடுத்தது வாட் இஸ் கால்டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். அதை தான் நம்ம இப்போ ஸ்டடி பண்ணுறோம். இப்போ அதுக்கான டெஃபனிஷன் என்னன்னு பாருங்கள். இப்போ டிஃபைன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். அதை என்னன்னு பார்ப்போம். whenever the magnetic flux linked with the
closed coil changes and EMF is induced, and hence the electric current flows in the circuit. This current is called an induced current, and the EMF giving rise to such current is called an induced current. This phenomenon is known as electromagnetic induction. ஓகேவா? இந்த பேராவோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுதோ அப்பெல்லாம் வந்து இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும் அப்படின்றது தான் மீனிங். அப்போ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுதுன்னா அந்த கரண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம், அந்த ரிலேட்டட் கரண்ட்டுக்கு பேர் இன்டியூஸ்டு கரண்ட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிளனேஷன் ஃபார் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இப்போ இண்டக்ஷன்ற வார்த்தை ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, கரண்ட் இஸ் இன்டியூஸ்டு. நம்ம பேட்ரி கொடுக்கல செகண்டரி சர்க்யூட்டில், ஆனால் செகண்டரி சர்க்யூட்டில் என்ன இருக்குது, கரண்ட் இன்டியூஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ கரண்ட் இஸ் இன்டியூஸ்டு, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம திருப்பி வந்து செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒன்ஸ் அகெயின் நம்ம வந்து ரீகால் பண்ணுறோம். அப்போ செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ப்ரைமரி காயில் செகண்டரி காயில் அப்படின்னு படித்தோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம ரீகால் பண்ணுறோம். அந்த ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு காயில் இருக்குது, ஒரு கேல்வோமீட்டர் இருக்குது, அங்கே பேட்ரி கிடையாது. அந்த பேட்ரி கிடையாது, பக்கத்தில் ஒரு மேக்னெட் இருக்குது. இப்போ மேக்னெட் வந்து நார்த் போல் வந்து காயிலை நோக்கி மூவ் ஆகுது. அப்போ மூவ் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ மேக்னெட் வந்து காயிலை நோக்கி மூவ் ஆகும்போது அந்த மேக்னெட்டை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் இருக்கும். அந்த ஃபீல்டு லைன்ஸ் காயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகும். இப்போ வந்து மேக்னெட் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்குது காயிலில். அப்போ வந்து காயிலில் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் லெஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா, த நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் என்டரிங் இன்டு த காயில் இஸ் லெஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ when the magnet is slowly moving towards the coil, there will be deflection in the galvanometer, but the magnetic flux linked is less. அதுதான் ஃபஸ்ட்டு டயக்ராம். இப்போ ரெண்டாவது டயக்ராமில் மேக்னெட் வந்து ரொம்ப பக்கத்தில் காயிலுக்கு பக்கத்தில் வந்துடுச்சு. ஸோ when the magnet is very near to the coil, ஓகேவா? அப்போ மேலே ஆரோ மார்க் பாருங்கள், ரெண்டுமே க்ளோஸாக இருக்குது. இந்த மேக்னெட் அண்ட் காயில் ஆர் வெரி நியர் அப்படின்னா மோர் நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் என்டர் இன்டு த காயில். அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அதிகமாக இருந்தால் டிஃப்ளெக்ஷனும் அதிகமாக இருக்கும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி பி டயக்ராமில் என்ன பார்க்குறோன்னா, லெஃப்ட் டிஃப்ளெக்ஷன் எப்படி உருவானது? லெஃப்ட் டிஃப்ளெக்ஷன்னா என்ன பார்த்தோம், இந்த மேக்னெட் இஸ் மூவ் டுவர்ட்ஸ் ரைட் அப்படின்னா தேர் வில் பி லெஃப்ட் டிஃப்ளெக்ஷன். அதாவது இந்த மேக்னெட் இஸ் மூவ்ட் அவே ஃப்ரம் த காயில். அதுதான் நம்ம வந்து இந்த டயக்ராமில் பார்க்குறோம். அப்போ இங்கே என்ன ஆகும்னா, இப்போ மேக்னெட் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு டயக்ராம் இருக்குது. ஃபஸ்ட்டு டயக்ராமில் மேக்னெட் வந்து காயிலுக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ ஃபீல்டு லைன்ஸ் அதிகமாக இருக்கும், லெஃப்ட் டிஃப்ளெக்ஷன் இருக்குது. இப்போ வந்து நம்ம வேகமாக என்ன செய்கிறோம், மேக்னெட்டை வந்து நம்ம மூவ் பண்ணுறோம். எப்படி மூவ் பண்ணுறோம்னா, அந்த மேக்னெட் இஸ் மூவ்டு அவே ஃப்ரம் த காயில். அப்போ காயிலை விட்டு விலக்கி வேகமாக அந்த மேக்னெட்டை மூவ் பண்ணுறோம். அப்படி மூவ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், அந்த நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஓகேவா? அப்போ அந்த ஃபீல்டு லைன்ஸ் குறையும் போது நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்ளக்ஸுமே டிக்ரீஸ் ஆகும். இப்போ இதை தான் நம்ம அந்த பி டயக்ராமில் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? இப்போ ரைட் டிஃப்ளெக்ஷன் லெஃப்ட் டிஃப்ளெக்ஷன் ரெண்டையுமே நம்ம வந்து ரீகால் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பார்க்குறோன்னா, கன்க்ளூஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் திஸ் ஐடியா, Faraday's experiments are understood in the following way. First experiment, when our bar magnet is placed close to the coil, some of the magnetic field lines of the bar magnet pass through the coil. That is, magnetic flux is linked with the coil. When the bar magnet and the coil approach each other, the magnetic flux linked with the coil increases. So this increase in magnetic flux induces an EMF and hence a transient current flows in the circuit in one direction. இது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான். இதே மாதிரி தான் நம்ம பி டயக்ராமுக்கும் எக்ஸ்ப்ளனேஷனை எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ இதே மாதிரி நம்ம ஃபேரடேஸோட செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டையும் ரீகால் பண்ணுறோம். இப்போ செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பார்த்தோம், ப்ரைமரி சர்க்யூட் இருந்தது, செகண்டரி சர்க்யூட் இருந்தது இல்லையா? அதை வந்து நம்ம பார்க்குறோம். ஒன்ஸ் அகெயின் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி அதை வந்து செகண்டரி எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம வந்து திருப்பி ரீகால் பண்ணுறோம் செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டை. ஓகேவா? இப்போ செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான டயக்ராமை திருப்பி பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஏ டயக்ராம் பாருங்கள். ஏ டயக்ராமில் கே ஓப்பனாக இருக்குது, ப்ரைமரி காயிலில் கரண்ட்டு போகவே இல்லை. அப்போ கேல்வோமீட்டரில் செகண்டரி சர்க்யூட்டில் எந்த ஒரு டிஃப்ளெக்ஷனுமே இல்லை, நோ டிஃப்ளெக்ஷன். ஓகேவா? ரைட். அப்போ நோ கரண்ட்னா நோ டிஃப்ளெக்ஷன். இது ஏ டயக்ராம். அடுத்து பி டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்க்ரீஸிங் கரண்ட். அப்போ கீ க்ளோஸ் ஆகிட்டு கீ க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா
கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஐபின்ற கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அந்த காயிலை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது. அப்போ அந்த ஃபீல்டு லைன்ஸ் அப்படியே செகண்டரி காயிலில் என்ட்ரு ஆகுது. இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? அப்போது அதாவது ப்ரைமரி சர்க்யூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அக்கார்டிங் டு வயர்ஸ்டட் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம காயிலில் கரண்ட் ஃப்ளோனால் என்ன க்ரியேட் ஆகும்? அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். அப்போது அந்த ப்ரைமரி சர்க்யூட்டில் உருவான மேக்னெட்டிக் ஃபீல்டுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் பக்கத்தில் இருக்கிற செகண்டரி சர்க்யூட்டில் என்டர் ஆகும். என்டர் ஆகும்போது அப்போது சடனாக இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? இங்கே இன்க்ரீஸிங் கரண்ட், அதாவது பேட்ரி அவ்வளோ நேரம் ஆஃபில் இருந்துச்சு, திடீர்னு பேட்ரி ஆன் பண்ணும்போது கரண்ட் அதிகமாக ஆரம்பிக்குது. அதுதான் இன்க்ரீஸிங் கரண்ட். அப்போ கரண்ட் இன்க்ரீஸிங் ஆகும்போது there is a change in magnetic flux. அப்போ there is a change in magnetic field lines. அப்போ magnetic field lines சேஞ்ச் ஆகும்போது கண்டிப்பாக செகண்டரி சர்க்யூட்டில் நம்ம கேல்வனோமீட்டரில் டிஃப்ளெக்ஷனை பார்க்க முடியும். அப்போ இன்க்ரீஸிங் கரண்ட் அப்படின்னா ரைட் டிஃப்ளெக்ஷன். அதே மாதிரி டிக்ரீஸிங் கரண்ட் பார்க்குறோம் சி டயக்ராமில். டிக்ரீஸிங் கரண்ட்டில் அப்போ என்ன பண்ணணும்? கே இஸ் ஓப்பன். அப்போ கீ ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கரண்ட்டு குறைய ஆரம்பிக்குது. ஸோ தர் இஸ் அ சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனால் செகண்டரி சர்க்யூட்டில் போகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் அந்த நம்பருமே குறையும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் டிக்ரீஸ் ஆகும்போது அல்லது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் செகண்டரி சர்க்யூட்டில் டிக்ரீஸ் ஆகும்போது அம்மா இப்போ என்ன டிஃப்ளெக்ஷன் பார்க்குறோன்னா லிஃப்ட் டிஃப்ளெக்ஷன் பார்க்குறோம். அப்போ டிக்ரீஸிங் கரண்ட் அப்படின்னா லிஃப்ட் டிஃப்ளெக்ஷன். ஓகேவா? இப்போ நம்ம ப்ரைமரி சர்க்யூட்டில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரைமரி சர்க்யூட்டில் கரண்ட்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா தான் செகண்டரி சர்க்யூட்டில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். அப்போ செகண்டரி சர்க்யூட்டில் கரண்ட் இன்டியூஸ் ஆகும். இந்த ப்ராசஸை தான் நம்ம மியூச்சுவல் இண்டக்ஷன் பார்ப்போம். இதை டிரான்ஸ்ஃபார்மரில் யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போது இந்த ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட், ஃபேரடேஸ் ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட், செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ரெண்டையுமே நம்ம கம்பைன் பண்ணி லாஸாக ஸ்டேட் பண்ணுறோம். அதுதான் ஃபேரடேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டோட கன்க்ளூஷன். ஸோ த கன்க்ளூஷன்ஸ் ஆஃப் ஃபேரடேஸ் experiment are stated as two laws. First law, whenever the magnetic flux linked with a closed circuit changes, an EMF is induced in the circuit which lasts in the circuit as long as the magnetic flux is changing. இப்போ லாவை திருப்பி சொன்னேன் ஏன்னா பிகாஸ் இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஷின். வென்னவர் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த க்ளோஸ்டு சர்க்யூட் சேஞ்சஸ் an EMF is induced in the circuit which lasts in the circuit as long as the magnetic flux is changing. எப்பெல்லாம் magnetic flux closed circuitல சேஞ்ச் ஆகுதோ அப்பெல்லாம் EMF இன்டியூஸ் ஆகும். அந்த இன்டியூஸ் ஆகிற EMF எந்த அளவு நீடிக்கும்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு சேஞ்ச் இருக்கிற வரைக்கும் தான் அந்த இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிறது நீடிக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு லாவோட மீனிங். அடுத்து செகண்ட் லா, the magnitude of induced EMF in a closed circuit is equal to the time rate of change of magnetic flux linked with the circuit. இப்போ மேக்னிடியூடு பார்க்குறோம் இல்லையா? இப்போ மேக்னிடியூட் ஆஃப் த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இன் அ க்ளோஸ்டு சர்க்யூட் எந்த அளவு எவ்வளவு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும் அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். மேக்னிடியூட் ஆஃப் த இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இன் அ க்ளோஸ்டு சர்க்யூட் இஸ் ஈக்குவல் டு த டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த சர்க்யூட். ஓகேவா? அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு சேஞ்சுன்றது அந்த டைமை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு ஒரு ப்ராப்பராக நம்ம ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? அந்த ஈக்குவேஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு d5b டிவைடட் பை dt. இந்த எப்சிலான்ற சிம்பிள் கொடுத்துருக்காங்களே அது இன்டியூஸ்ட் இஎம்எஃப்க்கு. இங்கே நியூமரேட்டரில் d5bன்னு இருக்கு இல்லையா, அது சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். கீழே டினாமினேட்டரில் இருக்க dt அப்படின்றது சேஞ்ச் இன் டைம். இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. புரியுதா? அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆனால் தான் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அதனால தான் இந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபேரடேஸ் ஈக்குவேஷன் சொல்கிறோம். ஸோ எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு d5b டிவைடட் பை dt அப்படின்றது ஃபேரடேஸோட ஈக்குவேஷன். ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ரெண்டையும் கம்பைன் பண்ணி அதனால் கிடச்ச ஈக்குவேஷன். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் சிங்கிள் டர்னாக இருந்தால் அந்த ஈக்குவேஷன் ஓகே. இப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் n டர்னாக இருக்குது. இப்போ காயிலில் n டர்ன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம என்னால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஈக்குவேஷன் 4.2க்கு நமக்கு கிடைக்கும். அப்போது எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு d ஆஃப் 5b டிவைடட் பை dt. ஓகேவா? இப்போது
நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், நம்பர் ஆஃப் டர்ன்ஸை இன்க்ளூட் பண்ணோம்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸை இன்க்ளூட் பண்ணிட்டோம். இப்போ எண்ணை வந்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு போங்க. அப்போ டி ஆஃப் n5b டிவைடட் பை டிடி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா அந்த நியூமரேட்டரில் ப்ராக்கெட் உள்ளே இருக்கு இல்லையா, அந்த n5b, அதாவது n5bன்றது ஃப்ளக்ஸ் லிங்கேஜ். அப்போ வாட் இஸ் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ்? Flux linkage is defined as the product of number of turns n of the coil and the magnetic flux linking each turn of the coil 5b. அந்த 5bன்றது ஒரே ஒரு காயிலோட ஒரே ஒரு டேர்னோட ரிலேட்டடாக உள்ள மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், ஒரு டேர்னுக்கு உள்ள மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் n, ஓகேவா? டர்ன்ஸ்னால் சுற்றுக்கள், ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் n, இப்போ என்னையும் 5bயும் மல்டிப்ளை பண்ணால் டோட்டல் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் கிடைக்கும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அந்த ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் சொல்கிறோம். அப்போது த ப்ராடக்ட் ஆஃப் n and 5b இஸ் கால்டு ஃப்ளக்ஸ் லிங்கேஜ். இதை வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ ஃபேரடேஸோட ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட், செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட், ஃபேரடேஸ் லாஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் ஃபேரடேஸோட செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டையும் ஃபேரடேஸோட லாஸையும் பார்த்தோம். இந்த லாஸ் நமக்கு வந்து பின்னாடி வந்து நிறைய இடத்துல நமக்கு அப்ளிகபிளாக இருக்குன்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறோம். தேங்க்யூ.